நாளைக்கு வந்து அலைய வச்சுங்க உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன விஷயம் பண்ணுவீங்க? பண்ற விஷயத்துல வெளியில சொல்ல முடியாது, அதனாலதான் சொல்றேன். வீட்லயே அமைதியா உட்காந்துருக்கீங்களா? உலக அழிய கூடாதுன்னு தியானம் பண்ணி தியானம் பண்ணுவீங்களா? 24 மணி நேரத்துல உலகம் அழிஞ்சிடும். 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்றோம்னு அது உலகமே அழிய போகுது. அதுல பிடிச்சவங்களை பார்க்கணும், இல்ல பிடிச்ச இடத்துக்கு எதுக்காச்சும் போகணும். அமைதியா உட்காந்துருப்பேன். அமைதியான இடத்துக்கு போய் அமைதியா வீட்லயே அமைதியா உட்காந்துருக்கீங்களா? உலக அழிய கூடாதுன்னு தியானம் பண்ணி என்னடி இது தியானம் பண்ணுவீங்களா? அதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். உலகம் அழிய கூடாதுன்னு. நம்மளால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். சரி, அந்த ஒரு நாள் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு போலாம். வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்களா? எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவும் சாவ போறீங்க, ஒரு நாள் இருக்கு உலகம் பரவாயில்ல. நாம அப்ப கூட நம்ம 4 பேருக்கு நல்லா செஞ்சுட்டு போவோம். நல்லா செய்வீங்க. ஆமா, இந்த கோயிலுக்கு வரவே பூரா முட்டா பையன் என்ன சாமி இங்க இருக்கும்போது அங்க போய் கும்பிடுறானுங்கல்ல. உங்களுக்கு எதுவும் செஞ்சுக்க மாட்டீங்க? வேண்டாம், நம்ம இப்பவே நம்ம அந்த கொள்கையில இருக்கிறோம். இன்னைக்கு யாருக்காச்சும் செஞ்சீங்களா? இன்னைக்கு செஞ்சேன். ஒரு லட்டு வாங்கினேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டு எறும்புக்கு போட்டேன். காலையில அரிசி கோழிக்கு இதுக்குள்ள குருவிக்கெல்லாம் போட்டேன். அவ்வளவு தம்பி. அப்புறம் சாப்பாடு மதியம் வந்து ஒருத்தருக்கு 3 புரோட்டா வாங்கி கொடுத்தேன். புரோட்டாவே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், அது ஆகாது. ஒருத்தர் கேட்டாரு, வாங்கி கொடுத்தேன். அவரு விரும்பி கேட்டா செஞ்சுக்க மாட்டீங்க. நான் சாப்பிட்டேன். நான் என்னோட தேவையில நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். மக்களுக்கு எதெல்லாம் செய்வீங்க? மக்கள் தான் நல்லா செய்யும். முக்கியமா என்னோட ஃப்ரெண்டு பாப். யாரு உங்க ஃப்ரெண்டு? அப்லாஸ். அப்படித்தான்டா என் நட்பு அப்லாஸ். சரி, வேற பாக்குறீங்க? அவரையும் அவரே பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் ஃபேமிலிலாம் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு ஃபேமிலி பாப்பீங்க. சாப்பிடுறது இந்த மாதிரி சாப்பிடுறது பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் அப்ப என்ன தோணுதோ அப்ப ஏதாச்சும். முக்கியமா உங்க ஃப்ரெண்டை பாப்பீங்க. உங்க ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே. அப்புறம் என்னோட ஸ்டாஃப், கம்பெனி ஸ்டாஃப். கம்பெனி ஸ்டாஃப் பாப்பீங்களா? கம்பெனி ஸ்டாஃப் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. சரி, ஓகே. என்ன விஷயம் பண்ணுவீங்க? நாளைக்கு எவ்வளவு அழிய போகுது? சாப்பிடுவோம். சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு தூங்குவீங்களா? அவ்வளவு. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு பிடிச்ச உணவெல்லாம் சாப்பிடுவேன். சரி, சாப்பிடுறீங்க. அதான் ப்ரோ, சாப்பிட்றதா, வேற பெருசா எதுவும் இல்ல. வேற முக்கியமான பாக்குறது இல்ல, அதெல்லாம் எதுவுமே ஏதாச்சும் மூவிஸ் இல்ல. எனக்கு சாப்பாடு தான். சாப்பாடு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். ஒரு நாள் நம்ம எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஒரு 1 மந்த் டைம்ல நம்ம ஏதாச்சும் யோசிக்கலாம். 24 நாள் டைம் இருக்கு. தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்னெல்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம யாராச்சும் லவ் பண்றீங்க? லவ்னு இல்ல, நம்ம பேரண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்மோஸ்ட் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. வேற எவருமே சாப்பிடறதெல்லாம் இல்லையா? பண்ணலாம் ப்ரோ. அது எல்லாமே சேர்த்து தான் அந்த 24 ஹவர்ஸ்ல நமக்கு சரௌண்டிங்ஸ் மட்டும் நமக்கு பிடிச்ச சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஓகே. ஏன்னா இப்ப 24 மணி நேரத்துல உலகம் வந்து அழிய போகுது. உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு நாள் டைம்ல நீங்க என்னென்ன விஷயம் பண்ணுவீங்க? நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். மிச்ச இடம் நம்ம கூட சேர்ந்து அரட்டை அடிக்க வேண்டியதுதான். யாருக்கு அடிப்பீங்க? அது நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்ல முடியாதுல்ல. சரி, அடிக்க வேண்டியதுதான். வேற அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாட வேண்டியதுதான். என்ன கேம்ஸ் தான் பிடிக்கும் உங்களுக்கு? பேஸ்கெட் பால், கிரிக்கெட் ரெண்டுமே பிடிக்கும். சரி. நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், 5 ஸ்கூல்ல தான் படிச்சேன். 3 நாளா ஸ்டேட் பிளேயர் லிஸ்ட் வச்சு உட்கார்ந்திருக்கேன். பிளேயர்லாம் கிடையாது, ஏதோ லக்ல அடிச்சிருக்கான். ஸ்டேட் லிஸ்ட்ல தேனா எப்படி கிடப்பான்? உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன விஷயம் பண்ணுவீங்க? ஓகே. உலகமே அழிய போகுதுங்கிற முடிவு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா யாருமே இருக்க போறது இல்ல. இதை சந்தோஷமா வரவேற்கணும் தவிர அதுக்குள்ள இதை பண்ணணும் அதை பண்ணணும் மிகப்பெரிய ஆசைப்படக்கூடாது. எது கிடைக்குதோ அதைத்தான் பயன்படுத்திக்க. அந்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன விஷயம் பண்ணுவீங்க? 24 மணி நேரத்துல என்ன விஷயம் பண்ணுவான்னு கேட்டது எனக்கு. சும்மா ஒரு நாள் டைம் இருக்கு. லாஸ்ட் நாள் உங்களுக்கு டைம் சொல்லிட்டாங்க. இல்ல, நான் பண்ற விஷயத்துல வெளியில சொல்ல முடியாது, அதனாலதான் சொல்றேன். ஐயோ சொல்லுங்க, என்ன விஷயம் கேஷ்ல சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 24 மணி நேரத்துல என்ன தோணுதுன்னா அது எதுவுமே எனக்கு ஐடியா இல்ல. ஐடியா இல்லையா? சொல்ல முடியலைங்கிறது ஒரு பக்கம்னால ஐடியா இல்லைங்கிறது இன்னொரு பக்கம். சரி, உங்களுக்கு வந்து 24 டைம் இருக்கு. டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜாலியா இருப்போம் ப்ரோ. பசங்களோட சேர்ந்து அங்க எனக்கு என்ன தோணுதோ அது செய்வேன். இவனால ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா, பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போலான்னு. எங்க போவீங்க ட்ரிப்பு? கோவா அந்த மாதிரி. போயிருக்கீங்களா ட்ரிப்புக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி போயிருக்கான் ஊட்டி, கொடைக்கானல். ஒரு லாங்கா எங்கேயாச்சும் போகணும்னு தான் ஒரு வேற ட்ரிப் மட்டும் தானே பசங்க கூட? அவ்வளவுதான் ப்ரோ. வேற எதுவும் பெருசா ஆசை
ப்ரோ எனக்கு அதான் கொஞ்சம் ட்ரிப் போகணும், அப்புறம் நான் பார்க்க நினைச்ச எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன பாப்பேன், என்ன பார்க்க நினைச்சீங்க, என்ன பார்க்க? பார்க்கணும்னுச்சுன்னா உதாரணத்துக்கு தளபதி நேர்ல பார்த்து அதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி வேற ஒன்றும் வேற எதுவும் இல்லையா? உலகம் அழிய போகுதுன்னு உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சு, ஒரு நாளா இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுவீங்களா? அது என்னென்ன விஷயம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பாப்பீங்க? ஃபர்ஸ்ட் யார் அம்மா அப்பா தானே பார்ப்போம். சரி, அப்புறம் வேற ஒய்ஃபு அதெல்லாம் பார்ப்போம். எல்லா ஊர்ல இருக்காங்கல்ல, ஓகே ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரி பாப்பீங்க, இதெல்லாம் பாத்துட்டீங்க, ஒரு 4 நேரத்துல எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. வேற விஷயம் என்ன பண்ணுவீங்க? மிச்சம் 20 நேரம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ், சாப்பிடுறது, இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுவோம். என்னென்ன செலவு பண்ணுவீங்க முக்கியமா? வச்சிருக்கோம், எல்லாத்தையும் செலவு பண்ணுவோம். சரி வேற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம்.